வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இனிக்கிறியே கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 28. இங்கு ஊடகங்கள் முழுவதும் போலீசார் அந்நான்கு பேரையும் தீவிரமாக தேடிக்கொண்டு இருக்கின்றனர் என்ற நியூஸ்தான். பல இடங்களில் எதிர்க்கட்சி மூலம் சாலை மறியல் அது இதுவென கலவரங்களும் நடந்து கொண்டு இருந்தது. காலை எழுந்ததும் நியூஸை பார்த்த ஸ்ரீ, அத்தை, இந்த பையன் ஒரு வாட்டி என்கிட்ட கூட லிஃப்ட் கேட்டான் என்று பயத்தில் புலம்பிக் கொண்டு இருக்க, அங்கு நியூஸ் பார்த்த குமுதவள்ளி காய்ச்சல் வந்து நடுங்கி போய் படுத்து விட்டாள். பிரதீப்புடன் அவன் ஆபீஸ் வந்து சேர்ந்த ஆரியன் முதல் வேலையாக கலைவாணனுக்கு அழைத்து ராகவியின் உடல் நலன் பற்றி விசாரிக்க, கலைவாணன் காலை 2 மணிக்கு 3 தடவை அவளுக்கு கான்ஷியஸ் வந்துச்சு ஆரி, அவளோட பேருக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாப்பா, பட் அகைன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாப்ல, பட் டாக்டர்ஸ் இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆரி என்றவர், நான் நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டேன், அம்மா பைரவி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நீ எங்கே இருக்காரி என்று அவனை விசாரிக்க, நான் சென்னைக்கிட்ட வந்துட்டேன்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவேன் என்று விட்டு வைத்தவன் பிரதீப்பிடம் அடுத்து என்ன என்று கேட்க, மண்டவோடு கார் வச்சு எப்படியும் போலீஸ் உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க, ஆனால் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, அந்த பசங்க சைடு வேற ஹெவியாக தப்பு இருக்கனால கேஸ் அப்படியே விசாரணைன்னு கண்டுக்காமல் விட்டு மூடிடுவாங்கடா என்றவன், 4 பேருமே தப்பி தவறி கூட இவ்விஷயம் குறித்து எவ்வளவு முக்கியமானவர்களாக இருந்தாலும் சரி யாரிடமும் சொல்லக்கூடாது, இறுதி வரை ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்று கூற, சரி என்ற ஆரியன் திவ்யாவிடமும் கிருஷவிடமும் அதையே அழுத்தி கூற, திவ்யா, கண்டிப்பாக உயிரே போனாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார், முன்னாடியே இத்தனை பொண்ணுங்க என்ன மாதிரி பாதிக்கப்பட்டு இருப்பாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா என் அம்மா அப்பா 2 பேர் உயிர் கூட போனா போகட்டும்னு வெளியே சொல்லிட்டு இருந்திருப்பேன் சார் என்றவள் மௌனமாக அழத் தொடங்க, இனி எதுக்கும் நீ அழக்கூடாது, இதுவே கடைசியாக இருக்கட்டும், நல்லா படி, இனி எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை என்ற ஆரியன் அவள் கண்களை துடைத்துவிட்டு, இனி என்ன சார்னு கூப்பிடாத, அண்ணான்னு கூப்பிடு திவ்யா, இனி என் சப்போர்ட் உனக்கு எப்பவும் இருக்கும் திவ்யா, எந்த தப்பான முடிவுக்கும் எந்த நிலையிலும் போகாம நீ தைரியமாக வாழ்ந்து காட்டணும், சரியா என்று அவன் கேட்க, அழுகை உள்ளிழுத்த திவ்யா சரி என்னும் விதமாக தன் தலையை ஆட்டினாள். குட் கேர்ள் என்ற ஆரியன் பிரதீப் ஆஃபீஸுக்குள்ளேயே குளித்து தயாராகி வெளிவந்தான். பிரதீப்பும், நீயும் கிருஷும் ராகவி பார்க்க ஹாஸ்பிட்டல் போங்க ஆரி, நான் திவ்யாவை எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் டாக்டர்கிட்ட காட்டி அவளை டேக்கர் பண்ணிக்கிறேன் என்றான். சரிடா என்ற ஆரியன், ராகவியோட டைரியா காலில் விழுந்திருந்துச்சுன்னு வீட்டில் காட்டிடலான்னு இருக்கேன்டா என்றவன் பிரதீப்பை கட்டி அணைத்து விடுவித்து, பார்க்கலாண்டா, டேக்கர் என்று விட்டு திவ்யாவிடமும் சொல்லிக்கொண்டு கிருஷவுடன் கிளம்பிவிட்டான். ராகவியை இன்னுமே தீவிர சிகிச்சை பிரிவில் தான் வைத்திருந்தனர். சில செயற்கை கருவிகளின் உதவியால் தான் இன்னுமே அவளின் உடல் இயங்கிக் கொண்டு இருந்தது. காலை ஓரிரு நிமிடங்கள் அவளை பார்க்க அனுமதித்ததோடு சரி. ஆரியனும் கிருஷவும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்த பொழுது அங்கு அவர்களுக்கு முன்பே ரங்கநாயகி, பைரவி மற்றும் ஸ்ரீ வந்திருந்தனர். பைரவியும் கலைவாணனும் அதிர்ந்து போன ரங்கநாயகிக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு இருக்க ஸ்ரீ அவர்களுடன் நின்று இருந்தாள். ஏற்கனவே காலையிலிருந்தே சோஷியல் மீடியா முழுவதும் பரவியிருந்த காணொளிகளை பார்த்து மிரண்டு போயிருந்தவளை ராகவியின் உடல்நிலை வேறு மேலும் அதிர செய்திருந்தது. கலைவாணன் அவர்களிடம் ஜூரம் மாத்திரைக்கு பதிலாக ராகவி தவறுதலாக பானுரேகாவின் பிபி மாத்திரையை விழுங்கிவிட்டதாக கூறியிருந்தார். 4-8 ரங்கநாயகியை நெருங்கிய ஆரியன் அவர் கைப்பற்றி, ஒன்றும் இல்லை பாட்டி, உங்களை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ராகவிக்கு சரியாகிடும் என்று கூற, ரங்கநாயகியோ நடுங்கும் குரலில், குழந்தையை கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாங்களே கண்ணா, எப்படி ஒன்றும் இல்லைன்னு நம்புறது என்றவரின் அனுபவம் வாய்ந்த மனம் இங்கு எதுவும் சரியில்லை என்பதே அவருக்கு உரைத்துவிட எங்கிருந்து அமைதி கிட்டும்? தன்னுடைய உதிரத்தின் உதிரமும் அவரின் உதிரம்தானே. ரங்கநாயகின் நடுங்கும் கருத்தினை தன் கருத்தினுள் வைத்து பிடித்து கொண்ட ஆரியன், ராகவிக்கு உடம்பு ரொம்ப சீரியஸாக இருந்தது உண்மைதான் பாட்டி, பட் இப்போ அவள் அந்த ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டான், இனி பிரச்சனை எதுவும் இல்லை, அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு தான் யாரையும் பார்க்க அனுமதிக்கல, என்னை நம்புங்க பாட்டி, கெட்டது எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, இனி அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூற, ரங்கநாயகியின் முதிர்ந்து வறண்டு சுருங்கிய கண்கள் தன் கம்பீரத்தை இழந்து ராகவியின் உயிர் போராட்டத்தை நினைத்து ஈரத்தை கசியவிட அங்கிருந்த அனைவரின் மனமும் அதில் பாரமாகியது. ஒரு பெருமூச்சை வெளியிட்ட ஆரியன் அங்கிருந்து டியூட்டி டாக்டரை அழைத்து தன் போனில் உள் இருக்கும் ராகவியின் காணொளியை பதிவு செய்து கொண்டு வர கூறி ரங்கநாயகியிடம் காட்டி,
பாருங்க பாட்டி, அவளுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி ஃபீல் செய்தா உங்கள் உடம்புக்கு ஆகாது பாட்டி, ப்ளீஸ் என்று கெஞ்சியவன் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நிதானத்திற்கு கொண்டு வந்து, நடந்து முடிஞ்சதை நினச்சி அழறதுனாலையோ கவலைப்படுறதுனாலையோ எதுவும் மாறப்போகிறதில்ல. இது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது பாட்டி. அதனால் இதிலிருந்து எப்படி நாம் ராகவியை முழுசாக மீட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கணும். இனி அதை பற்றி யோசிக்கலாம் என்று ஆரியன் நிதர்சனத்தை கூற, ரங்கநாயகியின் கரத்தின் நடுக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. சுற்றி தன் பார்வையை செலுத்திய ஆரியன், கனகவேல் அங்குளும் அவங்களும் எங்க என்று பானுவையும் அவரின் கணவரையும் அவன் தேட, கலைவாணன், கொஞ்சம் முன்னாடி தான் ஆரி அவங்கள சாப்பிட அனுப்பினேன் எனவும் பானுவும் அவர் கணவரும் அவ்விடம் வந்து சேரவும் சரியாக இருந்தது. வந்த பானுவோ ரங்கநாயகி பார்த்து அவரிடம் ஓடி வந்து, பாருங்கம்மா, இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா. அவளுக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? பாவி பொண்ணு இப்படி ஏமாத்திரி எல்லாம் எடுத்து முழுங்கிட்டாளே என்று அழ ஆரம்பித்து விட, ரங்கநாயகி, பைரவி, ஸ்ரீ அனைவருக்கும் பயங்கர அதிர்ச்சி. கலைவாணன் சொன்னதை வைத்து தெரியாமல் நடந்துவிட்டது என்று இதுவரை நினைத்திருந்தவர்களுக்கு தெரிந்தே அவள் தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள செய்த செயல் இது என்பது தெரியவர எவ்வாறு இருக்கும்? பானு, நீ என்ன சொல்ற என்று ரங்கநாயகி நொடியில் உடல் முழுக்க வேர்க்க ஆரம்பித்து விட்டது. உடனே ஆரியன், பாட்டி, நான் தான் சொன்னேன்ல, கெட்டது எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி அவளுக்கு ஒன்றும் இல்லை என்று கூறியவனுக்கு பானுரேகாவின் புலம்பல்களும் அழுகையையும் அப்படி ஒரு எரிச்சலை கொடுத்தது. பானுரேகா புறம் திரும்பியவன், வாயை மூடுங்க, முதல்ல பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து அழுதா ஆச்சா? அதுவும் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி வேற வேஷம் போட்டுட்டு உங்களை எல்லாம் எதில் சேர்க்கறதுனே தெரியல. சி, நேஷனல் வேஸ்ட் என்ற ஆரியனின் குரல் கொஞ்சமும் அதிகரிக்காமலேயே தன் அதிமிஞ்சிய உணர்வுகளை காட்டிவிட்டு இருந்தது. ஆரி, என்ன பேசுற நீ என்ற கலைவாணனுக்கு முதலில் ஆரியனின் பேச்சு கோபத்தை கொடுத்திருந்தாலும் மகன் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசும் ரகம் இல்லை என்பதால் அவனை ஆராய்ச்சி பார்வை பார்க்க பானுரேகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணன் கைப்பற்றி விஷயம் என்னவென்று கண்களாலேயே கேட்க அவன் ஒன்றும் இல்லை என்று சத்தம் எழுப்பாது தன் உதட்டை அசைத்து காட்டினான். கனகவேல் கலைவாணனிடம், மச்சான், உங்கள் பெரிய பையனை கொஞ்சம் நாக்கு அடக்கி பேச சொல்லுங்க. நாங்களே எங்கள் பொண்ணு முடியாமல் இருக்கிற வருத்தத்தில் இருக்கோம். தேவையில்லாமல் இது என்ன மரியாதை இல்லாத பேச்சு? பானு இன்னும் உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, ஏன் மனைவி என்றார் கோபமாக. அவரை அழுத்தமாக பார்த்த ஆரியன், நீங்கள் உங்கள் பொண்ணையும் மனைவியையும் கொஞ்சம் பொறுப்போடு கவனித்து பார்த்துருந்துருந்தா நான் ஏன் அங்கிள் உங்கள் மனைவியை பேச போகிறேன் என்று நேரடியாக அவரையும் குற்றம் சாட்ட பைரவி, ஆரிமா, என்ன இது? எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு என்று அவனை கண்டிக்க, சொல்கிறேம்மா, எல்லாத்தையும் சொல்கிறேன் என்ற ஆரியன், கிரிஷ், நீயும் ஸ்ரீயும் இங்கே பார்த்துக்கோங்க. டாக்டர் எதுவும் கூப்பிட்டா வந்து கூப்பிடு என்று விட்டு, அட்டெண்டருக்கான சூட்டுக்கு போயிட்டு பேசலாம் என்று விட்டு விறுவிறுவென்று நடந்துவிட, சூட்டு உள்ளே கோபமாக நுழைந்த கனகவேலின் கருத்தில் ராகவி எழுதிய டைரியை ஆரியன் கொடுத்தான். டைரியின் பக்கங்கள் வேக வேகமாக புரட்டப்பட்டது. இடையில் ஒரு தந்தையால் திருப்பி போட முடியாத பக்கங்களும் வந்தது. எடையற்ற தாள்களோ தன் மகளின் மிதமிஞ்சிய வலிகளை சுமந்து கொண்டு எடை கூடி கனத்து போயிருக்க எங்கிருந்து அவர் புரட்டுவது? அவருடன் சேர்ந்து படிக்கும் பானுரேகாவிற்கு தான் செய்த செயல்களின் எதிர் விளைவுகள் அன்றுதான் புரிய தொடங்கியது. நெஞ்சை அதிர செய்தது. இறுதி பக்கம் வரை வாசித்து முடித்த கனகவேல் மறுகணம் அவர் அருகில் கலக்கத்துடன் நின்றிருந்த பானுரேகாவின் கன்னத்தில் ஓங்கி ஓங்கி அறையத் தொடங்கினார். இப்படி ஒரு பணப்பை அடி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீங்கள் ஆஃபீஸ் வேலையை நல்லா பாருங்க, அப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும், நம்ம பசங்களும் நல்லா இருக்க முடியும். நான் வீட்டையும் பசங்களையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு உடம்பு முடியலன்னா கூட ஒரு நாள் லீவ் எடுக்க விடாமல் ஆஃபீஸ் அனுப்பிட்டு என் பொண்ணு அநியாயமாக கொல்ல பார்த்துட்டே. நாங்கள் எல்லாருமே பணம் அடிக்கிற மிஷினாக தான் உனக்கு தெரிஞ்சோமா என்றவர் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு அடியை போட கனகவேலை தடுக்க போனவர்கள் ஆரியன் தடுத்து விட்டான். அவனை பொறுத்தவரை பானுரேகாவும் கார்த்திக்கும் ஒன்றே. அவன் பெண் சதை வெறிப்பிடித்த காமுகன் என்றால் பானுரேகா பணவெறியும் அதிகார வெறியும் பிடித்த அரக்கி. ஆரியன் கனகவேல் கீழே போட்டு இருந்த டைரியை எடுத்து கலைவாணன் கையில் அவன் தர அவருடன் இணைந்து பைரவியும் ரங்கநாயகியும் டைரியை வாசிக்கத் தொடங்கினர். படிக்க படிக்க தன் வயிற்றில் பானுரேகாவை சுமந்து பெற்றதில் ரங்கநாயகி அப்படியே குறுகி போனார். கடவுளே, என் 2 பசங்களையும் எப்படியோ இத்தனை கண்டத்தில் இருந்தும் காப்பாத்திட்ட. ராகவியையும் திரும்பி காப்பாற்றி கொடுத்துடு. சின்ன பொண்ணு இதுக்கு மேலே தாங்க மாட்டா என்று மனதார இறைவனிடம் அவளுக்காக வேண்டிக் கொள்ள ரங்கநாயகி, கலை, யார் அந்த பையனை முதல்ல விசாரி. நம்ம வீட்டு பசங்க மேலேயும் பொண்ணு மேலேயும் கை வைக்க எவ்வளவு துணிச்சல் இருந்திருக்கணும். நமக்கே இந்த நிலைமைனா ஒன்றும் இல்லாத இடத்து பசங்களை என்ன எல்லாம் பண்ணுவானுங்க என்று சரியாக கூற, உடனே விசாரிக்க சொல்கிறேம்மா என்ற கலைவாணனின் மனதில் அப்பொழுதுதான் அந்த செய்தி ஞாபகம் வந்தது. உடனே ஆரியனிடம், ஆரி, நேற்று நைட்டில் இருந்து 4 பசங்க பற்றின நியூஸ் வைரல் ஆகிட்டு இருந்துச்சே, அந்த பையனும் இந்த பையனும் ஒன்றா என்று சந்தேகமாக கேட்க,
ஆமாப்பா, அதே பையன்தான். எனக்குமே டைரி படித்ததும் அந்த நியூஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ராகவி ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அந்த பையனோட ஃபோட்டோ இருந்துச்சு. பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதை பார்த்ததுலேருந்தே எனக்கும் ரொம்ப ஷாக். ராகவி மாட்டியிருந்தா அவளோட நிலைமையும் அந்த பொண்ணுங்க மாதிரி தான் என்று கோர்வையாக அவன் முன்பே யோசித்தபடி பேசிவிட, கலைவாணன், அன்னைக்கு அவனுங்க கையில் நீயும் ஸ்ரீயும் சிக்கியிருந்தாலும் உங்களுக்கும் அதே நிலைமை தான் இல்லை என்றார். ஆரியனின் தலை ஆம் எனும் விதமாக அசைந்தது. பைரவி, யாரு சொல்றீங்க என்று விசாரிக்க, கலைவாணன் தன் போனில் யூடியூபில் இருந்த லேட்டஸ்ட் நியூஸ் வீடியோவை எடுத்து காட்டினார். அதிர்ந்த பைரவி, ஐயோ இவனுங்களா? நம்ம ஸ்ரீகுட்டி காலையிலிருந்து இதை சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருந்தா. அவகிட்ட அந்த பையன் ஒரு நாள் லிஃப்ட் கேட்டு ரொம்ப கம்பல் பண்ணி இருந்திருக்கான். நல்ல வேளை தப்பிச்சுட்டு இருந்திருக்காப்பா. அதுக்கப்புறம்தான் உங்களை கடத்தியிருக்கான் போல என்றார் பதறி. வீடியோவில் கேட்ட பெண்ணின் அலறல் சத்தத்தில் கனகவேல் பானுவை விட்டுவிட்டு ஓடி வந்து போனை பார்த்தார். அதில் அவருக்கு மேலும் மேலும் அதிர்ச்சியே மிஞ்சியது. இதற்கெல்லாம் பயந்துதானே அவர் மகள் உயிரை விட துணிந்திருந்தாள். பானுவும் ஓடி வந்து வீடியோவை பார்த்தார். அதில் ஒவ்வொரு இளம் பெண்ணும் தன்னை காத்து கொள்ள அழுது கரைந்து கெஞ்சி இறுதியில் சீரழிந்து போய் கதறுவதையும் அந்நால்வரின் வெறிப்பிடித்த செயல்களையும் பார்க்க பார்க்கத்தான் தன் தவறுகளின் வீரியம் பானுவிற்கு புரிந்தது. அந்நிலையில் தன் மகள் ராகவியை வைத்து யோசித்து பார்த்தவர், ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி என்று தன் தலையில் தானே அடித்து கொண்டு அழ, ரங்கநாயகி, ஆமா பெரிய பாவிதான் நீ. உன்னை பெத்து கடைசியில் நானும் பெரிய பாவியாகிட்டேன். நீ எனக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று உச்சக்கட்ட விரக்தியில் திட்ட, கலைவாணன், இன்னைக்கு வர உனக்கு என்னப்பானு நான் குறை வச்சேன்? குடும்ப சொத்துல பாதிக்கு மேல உனக்கு கொடுத்து அதுக்கப்புறமும் உனக்கு நீ கேட்காமலே நான் எவ்வளோ செய்திருப்பேன். கடைசியில் என் பசங்களுக்கே குழி தோண்டி இருக்கல்ல. இன்னைக்கு வர உன் அண்ணி ஒரே ஒரு வார்த்தை கூட உன்னை செய்ய வேண்டான்னு சொன்னதில்ல. அவளை பத்தி போயிட்டு என்னையெல்லாம் பேசியிருக்க என்று ராகவி எழுந்திருந்தவை வைத்து கேட்க, ஒவ்வொருவரின் வார்த்தைகளும் 1000 தோட்டாக்களாய் பானுவை போட்டு துளைக்க தொடங்கியது. அந்நேரம் பார்த்து அவ்வறைக்குள் ஸ்ரீவர அவளை பிடித்து பானுரேகாவின் முன்பு நிற்க வைத்த ஆரியன், அன்னைக்கு என் பொண்டாட்டியை பார்த்து என்ன கேட்டீங்க? பணக்கார பசங்களை பார்த்து மடக்கிற வித்தையை எங்க கத்துக்கிட்டேன்னு தானே என்றான் அழுத்தமாக. என்ன சொல்ல முடியும் பானுரேகாவால்? ஸ்ரீயோ ஆரியன் திடீரென்று பல மாதங்கள் கழித்து மீண்டும் ஞாபகம் செய்துவிட்ட அந்த விஷயத்தில் அதிர்ந்து போக ஆரியனை மீண்டும் பேசினான். தன்னை போல பிறரையும் நினைக்கும் உங்க உள்ளம் ரொம்ப பெருசு. அன்னைக்கு உங்க கேவலமான பேச்சை பொறுக்க முடியாம தான் விரட்டி விட்டேன். அப்பவும் கொஞ்சமும் திருந்தல என்று கேட்க பானுவின் தலை நிமிரவே இல்லை. அற்ப பிறவியை பார்ப்பது போல் அவரை பார்த்த ஆரியன், எந்த ஒரு நல்ல அம்மாவும், நோட் பண்ணிக்கோங்க, நல்ல அம்மாவும் தன் பொண்ணுக்கு தலையண மந்திர பற்றி சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணை வற்புறுத்தி சொல்லி தந்திருக்கீங்க, அதுவும் பணத்துக்காக. இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு தெரியுமா என்று கேட்க ஸ்ரீயின் தேகம் அதிரத் தொடங்கியது. அன்று அவளுக்கு அதன் அர்த்தம் முழுதாக புரியாது இருந்தது. ஆனால் இன்று ஆரியனுடன் வாழ்ந்திருந்தவளுக்கு அனைத்தும் புரிந்துவிட அதிர்ந்து போனாள். பானுரேகாவின் உயிரோ அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே பிரிந்து சென்றிருந்தது. எத்தனை பெரிய வார்த்தை அவரை பார்த்து அவர் பார்த்து வளர்ந்த ஆரியன் கேட்டுவிட்டான். அவர் திரைக்கு பின்பு இருந்து செய்த பல விஷயங்களின் வீரியங்கள் அப்பொழுது தெரியவில்லை. திரை விலகிய பின் தான் அதன் பாதகமே தெரிய வந்துள்ளது. சுற்றி இருந்தவர்களுக்கு ஆரியனின் வார்த்தை வீரியம் புரிந்திருந்தாலும் பானுவின் செயல்களினால் அவர் மீதிருந்த அதீத வெறுப்பில் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. கனகவேலும் மீண்டும் பானுரேகாவை அடிக்க பாய அவரை தடுத்து நிறுத்திய ஆரியன், எல்லா தப்பையும் ஒரே வார்த்தையில அவங்க மேல திருப்பி விட்டுட்டீங்க இல்லங்கள். காலையில 9 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரியான வேலை தானே உங்களுக்கு. அதுவும் வார இறுதியில விழா நாட்களில் கண்டிப்பா லீவ். இதுல ஒரே ஒரு நாள் நீங்க ஒதுக்கி உங்க பசங்க கூட உட்கார்ந்து நீங்க பேசியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாகியிருக்காதே. இன்னைக்கு வர என் அம்மா என் அப்பா நாங்கள் ஃபோனில் பேசுகிற குரல் வித்தியாசம் வச்சே நாங்கள் என்ன மனநிலையில் இருக்கோங்கிறத சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு கடைசியில் எல்லா படியையும் தூக்கி சுலபமாக உங்கள் மனைவி மேலே போட்டுட்டீங்க. உடல் நோக மூட்டை தூக்குறவங்க கூட உங்களை மாதிரியான காரணத்தை சொல்ல மாட்டான். உங்கள் பொண்ணோட முகத்தை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பார்த்து பேசியிருந்தாலே பிரச்சனை தீர்ந்துருக்கும். பாருங்க, எழுதியிருக்கா, வீட்டு வேலை செய்யும் அக்காக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த உலகத்தில் யாருக்கும் என் மேலே இல்லைன்னு என்று கேட்க, தான் நல்ல தந்தையாக இல்லாது தோற்று போனதில் கனகவேல் அப்படியே நின்று விட்டார். பல ஆண்கள் அவரை போல்தானே. எத்தனையோ பெண்கள் வீட்டு வேலை ஆபீஸ் வேலை என்று சரி விகிதத்தில் இரண்டையும் பார்க்க பெரும்பாலான ஆண்களால் அது முடிவது இல்லை. பிள்ளைகள் தவறினால் மொத்த பழியையும் தூக்கி வீட்டு பெண்கள் மீது போட்டு விடுவது. தாய் தந்தை என்பது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதோடு முடிந்துவிடும் விஷயமா என்ன? கட்டையில் போகும் நாள் வரை அந்த குழந்தையின் நினைப்பை மனதில் பொறுப்புடன் சுமக்க வேண்டாமா?
தங்களின் சுய சுகங்களை கொஞ்சமும் விட்டு கொடுக்க முடியாதவர்கள் ஏன் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கான அமைதி அவ்வரையில் நிலவியது. அப்பொழுது அங்கு கதவை தட்டிவிட்டு உள்ளே ஓடி வந்த கிரிஷவ், ஸ்ரீ, எப்ப வந்த நீ? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கத்தியவன், அப்பா, ராகவி முழிச்சிட்டு இருக்காப்பா, நான் பார்த்துட்டேன், சீக்கிரம் வாங்க, ஒவ்வொருத்தரா தான் உள்ள அனுப்புறாங்கப்பா என்று அழைத்தவன் மீண்டும் அவ்விடத்திற்கு விரைய, முதல் ஆளாக வெளியேறிய ரங்கநாயகி ராகவியை காண விரைய, அவரை தொடர்ந்து பைரவி, கலைவாணன், பானுரேகா, கனகவில் அனைவரும் சென்றுவிட்டனர். ஆரியனின் பிடியில் இன்னுமே அசையாது ஸ்ரீ நின்று இருந்தாள். அவளுக்கு ராகவி தற்கொலை செய்து கொண்டாள் என்பது புரிந்திருந்தாலும் அதன் காரணம் இன்னும் அவளுக்கு யாரும் சொல்லாததால் புரியவில்லை. அதைவிட ஆரியன் கேட்ட கேள்விகள் மிதமிஞ்சிய குழப்பத்தையும் பயத்தையும் அவளுக்குள் விதைத்து விட்டிருந்தது. மெல்ல திரும்பியவள், என்னாச்சு ஆரி? ராகவி ஏன் இப்படி பண்ணா? பானுச்சித்தி என்ன பண்ணாங்க? காலேஜ் லாஸ்ட் டே கூட அன்னைக்கு ராகவி திடீர்னு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா என்றவள் அன்று நடந்ததை கூறி, என்னாச்சு ஆரி, ப்ளீஸ் சொல்லுங்க என்று அவன் கைப்பற்றி அவள் தவிப்புடன் கெஞ்ச, ஸ்ரீயிடம் எப்படி சொல்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை. கிரிஷவே அன்று ஆடிப்போய் இருக்க ஸ்ரீயால் தாங்க முடியுமா என்று அவன் யோசிக்க, ப்ளீஸ் ஆரி சொல்லுங்க, ஏற்கனவே நான் ரொம்ப பயத்தில் இருந்தேன், என் காலேஜ் பையன் ஒருத்தனோட வீடியோஸ் பார்த்து என்றாள். கார்த்திக்கை நினைத்த ஆரியனின் உடல் உடனே விரைத்து கொண்டது. ஒரு பெருமூச்சை வெளியிட்ட ஆரியன் அங்கிருந்த சோபாவில் அவளை தன் கைவளைவில் வைத்தபடியே அமர்ந்து, பயப்படாமதபடி என்று அவள் கையில் ராகவி எழுதிய டைரியை தந்துவிட, 4 பக்கங்களை கடந்ததற்கே ஸ்ரீயின் கண்களில் இருந்து நீர் ஆராய் பெருக்கெடுக்க தொடங்கியிருந்தது. இதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன் ஸ்ரீ என்று ஆரியன் அவள் கையில் இருந்து டைரியை வாங்க, இல்ல நான் இனி அழல என்றவள் நிறுத்த முடியாது மேலும் மேலும் வாசிக்க, இப்படியுமா மனிதர்கள், அதுவும் தன்னுடன் வாழ்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று அதிர்ந்து போனாள். அவள் மீதிருந்த ராகவியின் அத்தனை பெரிய வஞ்சத்தில் அவள் தேகம் பல புயல்களை கண்டது போல் ஆட்டம் கண்டது. அதுவும் கிருஷ்ணவுடன் சேர்ந்து பாத்ரூம் சுவரில் எழுதியதையெல்லாம் வாசிக்கும் பொழுது அவளை மீறி அவளிடமிருந்து ஒரு கேவல் வெளிவந்திருந்தது. தன் மனைவியின் பண்படாத நெஞ்சில் விழும் அடிகளின் வலிகளை எல்லாம் ஆரியன் தன் நெஞ்சிலும் உணர்ந்து தவிக்க, ஸ்ரீ முதல் முறை ஒரு விஷயத்திற்கு பல கோணங்கள் பார்க்கும் கண்களை பொறுத்து மாறுபடும் என்பதை தெரிந்து கொண்டாள். அடுத்தது கார்த்திக்கின் கீழ்த்தரமான செய்கைகளை வாசித்த ஸ்ரீயின் நெஞ்சே வெடித்துவிடும் அளவுக்கு துடிக்கத் தொடங்கியது. ராகவியின் பேனா எழுத்துக்கள் வாளை விட அதிக கூர்மையானதாக இருக்க அதற்கு மேல் படிக்க முடியாத பயத்தில் டைரியை தூக்கி வீசியவள் ஆரியனை கட்டி அணைத்து வெடித்து அழ ஆரம்பித்தாள். எனக்கு பயமா இருக்காரி, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுங்க ப்ளீஸ், கெட்ட கனவுதானே என்று அழ, என்ன சொல்வான் அவன்? இதைவிட பல மடங்கு செயல்களை அவன் நேரிலேயே பார்த்து விட்டானே. அவளை அப்படியே தனக்குள் இறுக்கி கொண்டவன், ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அந்த பசங்களையும் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, இனி ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை இத்தோட மறந்துடு, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவளை தேற்ற, அவளால் ஒரு பெண்ணாய் ராகவிக்கு நடந்து இருந்ததை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதை சொல்லி அழுதவள், அப்படியெல்லாம் பண்றப்ப ராகவிக்கு எப்படி இருந்திருக்கும் என்று மேலும் பயந்து அழ, எப்படியோ ஸ்ரீயை ஆரியன் தேற்றத் தொடங்கினான். கேள்விப்பட்டவளே இப்படி பயந்து கதறினாள். அந்நிலையை சந்தித்த பெண்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை ஆரியனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. கார்த்திக் குழுவின் மீது அப்படி ஒரு கோபம் வந்தது. 4 அடிகளுக்கே சுருண்டு விழுந்து போன அக்கயவர்களின் செயல்களோ, பூமியில் இருந்து அவர்களின் உயிர் பிரிந்து போன பின்பும் மறையாது போக என்ன செய்வது? ஆரியனின் ஆறுதல் வார்த்தைகளில் ஓரளவுக்கு மீண்ட ஸ்ரீ தன்னை திடப்படுத்தி கொண்டு கீழே கிடந்த டைரியை எடுத்து மீண்டும் வாசிக்க போக, ஆரியன், வேண்டாண்டி, உன்னால தாங்க முடியல என்று தடுக்க, முடியலதான் ஆரி, ஆனாலும் படிக்கணும் என்றவள் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து இறுதி வரை எந்த தைரியத்திலோ படித்து முடித்து விட்டாள். அக்கணம் அவளுக்கு எதை பற்றி யோசிப்பது என்று கூட புரியவில்லை. அத்தனை விஷயங்கள் அவளின் குட்டி மூளைக்குள் அலைமோதியது. அப்ப நேத்து வெளிவந்த வீடியோல இருந்த எங்க காலேஜ் பாய்ஸ் தான் ராகவியும் மிரட்டினதா ஆரி என்று கேட்டாள். ஆரியனின் தலை ஆம் என்னும் விதமாக அசைய மீண்டும் ஸ்ரீ, அப்ப நம்ம 2 பேரையும் கடத்தினது, அன்னைக்கு என் டாப்ஸை ரிமூவ் பண்ணினது எல்லாமே கூட அவங்க தானே என்று கேட்டாள். அதற்கும் ஆரியனின் தலை ஆம் எனும் விதமாக அசைய, அடுத்து அவள் கேட்ட கேள்வியில் ஆரியனுக்கு தூக்கி போட்டது. அப்போ அந்த வீடியோவை எல்லாம் ரிலீஸ் பண்ணது நீங்க தானே ஆரி என்று சரியாக கேட்டிருந்திருந்தாள் ஸ்ரீவள்ளி. மேலும் அவள், இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கிறத பார்த்தா நீங்க தான் செய்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுதாரி. நேத்து முழுக்க நீங்க என் கூடவே பேசவே இல்லையே
என்று கேள்வி எழுப்ப ஆரியனின் இதயம் அதிரத் தொடங்கியது. தன் மனைவியின் கணக்கு போடும் மூளையின் திறனில் இருந்தும் தன் அதிர்ச்சியை கொஞ்சமும் அவன் வெளிக்காட்டாது அவள் முகத்தை பற்றி தன் நெஞ்சில் மெல்ல அழுத்தி தன்னை நிலைப்படுத்தியவன், இல்லை ஸ்ரீ, நான் செய்யலை. அவனுங்க பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் செய்திருப்பேன். காலையில் திருப்பூரில் இருந்து திரும்பி வரும்போது தான் காரில் கீழே கிடந்த டைரியை நான் பார்த்தேன். நேற்று முதல் நாள் கஸ்டம்ஸில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அது கூட ராகவிக்கு முடியாமல் இருந்த டென்ஷன். அதில் தான் உனக்கு ஃபோன் போடலடா என்று செந்தாது செதறாது அவன் சமாளிக்க அவனை முழுதாக நம்பியவள், எப்படியோ விஷயம் வெளியே வந்தது நல்லதா போச்சு. ராகவியோட ஆசையும் அதுதானே ஆரி என்றவள் தன் தலையை நிமிர்த்தி, போலீஸ் கிட்ட அவங்க மாற்ற வர நமக்கு டேஞ்சர் தான் இல்லை என்று கேட்க, ஆமாம், இனி எப்பவும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று அவளுடன் சேர்ந்து பேசியவன், இந்த விஷயத்த நீ உங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாது ஸ்ரீ, ராகவியோட ஃப்யூச்சர் இதில் இருக்கு என்று அவளுக்கு நிரந்தர லாக் போட அவன் கரம் மீது தன் கரம் வைத்தவள், கண்டிப்பாக சொல்ல மாட்டா ஆரி, ப்ராமிஸ் என்றாள் உடனே. குட் என்ற ஆரியன் ஸ்ரீயின் நெற்றியில் சிறு மொத்தத்தை நிம்மதியாக பதிக்க உடனே அவன் ஃபோன் அடிக்கத் தொடங்கியது. ஆரியன் எடுத்து பார்க்க பிரதீப் தான் அழைத்து கொண்டிருந்தான். ஆஃபீஸ் கால் ஸ்ரீ, நீ போயிட்டு ராகவியை பாரு, 2 மினிட்ஸில் நான் வரேன் என்று அவளை அனுப்பிய ஆரியன் கதவை தாழ் போட்டுவிட்டு பிரதீப்பின் அழைப்பை ஏற்க பிரதீப் ராகவியின் தற்போதைய உடல்நிலையை விசாரித்தான். ராகவி பற்றி கூறிய ஆரியன், திவ்யா எப்படி இருக்காப்ல பிரதீப், டாக்டர் என்ன சொன்னாங்க என்று விசாரிக்க பிரதீப், டெட்டானஸ் ஷாட் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் அல்லது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க போட்டிருக்காங்கடா. சில ஆன்டிபாக்டீரியல் ஆயின்மெண்ட்ஸ், விட்டமின் டேப்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க என்று கூற கேட்டுக்கொண்ட ஆரியன், உடம்புக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுலேயும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா கேட்டுட்டியா என்று கேட்க பிரதீப், எஸ்டா, யூட்ரஸ் ஸ்கேன் கூட பார்த்தாச்சு, வெளிக்காயம்தான் நிறைய இருக்குது, அதுவும் சரியாகிட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க என்றவன், ஆனால் செமையாக திட்டுனாங்கடா, சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு என்று டாக்டர் கூறியவைகளை கூற கேட்டுக்கொண்ட ஆரியன், இப்போ திவ்யா எங்கே பிரதீப், அவங்க வீட்டில் விட்டுடலாமா என்று கேட்க பிரதீப், இல்லை ஆரி, அவள் வர மண்டே வர அவங்க வீட்டில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காளாம். சரின்னு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் கேட்காம ஹாஸ்டலில் கொண்டு போய் விட சொல்கிறாடா, பிடிவாதமா என்றான். ஓ, நான் ஒரு முறை பேசி பார்க்குறேன்டா, திவ்யா கிட்ட ஃபோனை கொடு என்ற ஆரியன் அவளின் உடல்நிலையை மனதில் கொண்டு, உனக்கு சுத்தமாக உடம்பு முடியல திவ்யா, ஹாஸ்டலில் மெஸ்ஸுக்கு போயிட்டு கூட உன்னால் சாப்பிட முடியுமா தெரியலையேம்மா, நல்லா சாப்பிட்டா தானே எல்லாம் சரியாகும். பிரதீப் கூட அவன் வீட்டுக்கு போடா, இல்லை நான் வரேன், எங்கள் வீட்டுக்கு வா என்று பொறுமையாக அவளுக்கு எடுத்து கூறி அழைக்க அவ்வளவு பொறுமையாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு நடுவில் பேசும் ஆரியனை திவ்யாவினால் மறுக்க முடியாது போனது. அவள் சரி என்று விட்டு பிரதீப்பிடம் ஃபோனை தர அவனிடம் இங்கு நடந்ததை ஆரியன் கூறினான். கேட்டுக்கொண்ட பிரதீப், போலீஸ் அதுக்குள்ளே எரிஞ்ச காரை கண்டுபிடிச்சிட்டாங்க போல ஆரி, தெரிஞ்ச போலீஸ் மூலம் நியூஸ் வந்துச்சு, அதை வச்சு எப்படியும் பார்ட்ஸில் அடுத்தடுத்து தேடல் தொடங்கிடுவாங்க என்றான். ஆரியனுக்கு சட்டத்தில் இருக்கும் 1000 மூட்டைகள் தெரிந்தாலும் இந்த கேஸ் விரைவில் முடிந்தால் போதும் என்று இருந்தது. அங்கு ராகவியை ஒவ்வொருவராக உள்ளே சென்று பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிந்து சுற்றமுணர்ந்தவள், தன் உயிர் இன்னும் போகவில்லையா, காப்பாற்றி விட்டார்களா என்று முதலில் அதிர்ந்தவள் அது தந்த விரக்தியில் யாரையும் பார்க்காது கண்களை திருப்பிக் கொள்ள அவளுக்கு இன்னும் உடம்பு குணமாகவில்லை என்ற எண்ணத்துடன் அமைதியாக ஒவ்வொருவராக அவளை பார்த்துவிட்டு வெளியே வந்து காத்திருந்தனர். இறுதியாக வந்து சேர்ந்த ஆரியனும் டாக்டரிடம் ராகவியை பார்க்க வேண்டும், இன்னும் முழித்திருக்கின்றாளா என்று விசாரிக்க டாக்டர், எஸ், கான்ஷியஸாக தான் இருக்காங்க, பட் எவ்வளவு பேசியும் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் இல்லை, பேஷண்ட் ரொம்பவும் ஸ்டபர்னாக இருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க அப்போ என்று விட்டு செல்ல சிறிது நேரம் கழித்து வெளிவந்த மனநல மருத்துவர், சூசைட் அட்டம் ஃபெயிலியர் ஆகிற எல்லா பேஷண்ட்ஸும் மோஸ்ட்லி இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் தன்னை கோலன்னு நினச்சிப்பாங்கன்ற எண்ணம், இன்னும் நம்மளை இந்த உலகமும் பிரச்சனையும் விடலைங்கிற விரக்தியோட உச்சம் எல்லாம் சேர்ந்து அவங்கள இப்படி பண்ணும், சரியாகிடும், அதுக்கும் மருந்துகள் இருக்கு, தெரப்பியும் இருக்கு, பார்த்துக்கலாம் என்று விட்டு அவர் சென்றுவிட ஆரியன் அவசர பிரிவுக்குள் சென்று ராகவியை பார்க்க அவர்கள் கொடுத்த உடை, தலைக்கவசம், முகக்கவசம், கையுறை, கால் உறை என்று நோயாளியை நுண்கிருமிகள் தாக்காது இருக்க கொடுத்து அனைத்தையும் அணிந்து கொண்டு உள்ளே சென்று அவளை பார்க்க உபகரணங்களுக்கு இடையே வெறித்த பார்வையுடன் கிடந்தாள் ராகவி. ராகவி என்று ஆரியன் அழைக்க அவளின் பார்வை மறுபக்கம் திரும்பிக் கொண்டது. அவளின் கஷ்டங்கள் அனைத்தும் அவனுக்கு தெரியும் அல்லவா? சுற்றி பார்த்தவன் நர்ஸ் தூரமாக இருப்பதை பார்த்தபடியே மெல்ல அவளின் காதருகே குனிந்து, அந்த கார்த்திக் கேங் மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க ராகவி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே என்று கூற பட்டென்று ராகவியின் விழிகள் ஆரியன் புறம் திரும்பியது. ஆரியன், எஸ், உன் டைரி மொத்தமும் படிச்ச ராகவி என்று கூற ராகவியின் கண்கள் கலங்கத் தொடங்கியது.
ஏய், அழக்கூடாது ராகவி. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லைல்ல. இனி எதுக்கும் நீ பயப்பட வேணாம். உனக்கு இனி எந்த பிரச்சனையும் கார்த்திக்னால இல்லை. எல்லாம் சரியாயிடுச்சு என்றவன் மெல்ல அவளின் நெற்றியை பரிவாக நீவி விட்டபடியே, நீ தெரியாம பண்ண தப்புக்கு அளவுக்கு அதிகமான தண்டனைகளை அனுபவிச்சுட்ட. போதும் ராகவி. எங்க யாருக்குமே உன் மேல கோபம் இல்லை. இனி அதை பத்தி எதுவும் நீ நினைக்காத. உன் விஷயமும் எதுவும் வெளியே போகல, போகவும் போகாது. எல்லாத்தையும் மறந்து புதுசா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ரெடியாக ராகவி என்று கூற ராகவியின் கண்கள் இறுக மூடிக்கொண்டன. அவளின் மனக்கதவுகள் போலவே. ஒரு நிமிட பேச்சில் அவள் வெளிவர மாட்டாள் என்று தெரிந்திருந்தாலும் ஆரியன் அடி மீது அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பதால் மெல்ல தன் முயற்சிகளை முதல் நாளில் இருந்தே தொடங்கியிருந்தான். அவனை பொறுத்தவரை ராகவி தன் வாழ்க்கை முடிக்க முடிவெடுத்த பொழுதிலும் மற்ற பெண்களை காக்கவென்று அவள் எடுத்து வைத்த துணிச்சலான அடிதான் அவளுக்காக அவனை போராட வைத்திருந்தது. எத்தனை பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே சொல்ல முன் வருவார்கள்? ராகவி மட்டும் சொல்லாதிருந்தால் இன்னும் எத்தனை பெண்கள் வதைப்பட்டு இருப்பர். அதை விட ராகவி இதில் பல தவறுகளை சரியான பகுத்தறிவு திறன் இன்றி அறியாது செய்திருக்க இவ்வுலகில் அவளுக்கான இடத்தை அவளுக்கு பிடித்த வகையில் ஏற்படுத்தி தந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஆரியன் மனத்தினுள் வேரூன்றி இருந்தது. குடும்பத்தில் யாருக்குமே ராகவியை மருத்துவமனையில் விட்டுவிட்டு வீட்டிற்கு போக மனமில்லை. மருத்துவமனையிலேயே தங்கிவிட்டனர். பானுரேகாவை யாருமே கண்டுகொள்ளவில்லை. பானுரேகாவும் யாரையும் பார்க்கவில்லை. இத்தனை நாட்களும் எதற்கும் வளையாது இருந்தவரின் மனம் முதல் முறை தான் பெற்ற பெண்ணின் முடிவில் வளைந்திருந்தது. பிறந்ததில் இருந்தே செல்வச் செழிப்பில் ஆள்பலம் படைபலம் என்று நன்றாக வாழ்ந்திருந்த பானுரேகாவால் ஏதோ ஒரு பொறுக்கி தன் மகளை தொட்டதையும் அதை தாங்க முடியாது அவள் எடுத்திருந்த முடிவையும் கொஞ்சமும் தாங்க முடியாது போனது. அதிலும் அனைத்திற்கும் காரணம் அவர் அல்லவா? அதைவிட ஆரியன் கேட்ட ஒற்றை கேள்வி அவரின் மீது நிமிடத்திற்கு நிமிடம் 1000 செருப்புகளை எடுத்து வீச அப்படியே உறைந்து விட்டார். அங்கு தன் வீட்டிற்கு திவ்யாவை பிரதீப் அழைத்து செல்ல பார்க்க அவளோ, உங்க வீட்டில் என்னை யாருன்னு சொல்லுவீங்க சார், வீணா பிரச்சனை என்று அப்பொழுதும் தயங்க, பிரதீப், எங்க வீட்டில் உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்று அழைக்க அவளோ வெளியில் தெரியும்படியான காயங்கள் எதுவும் தன் உடலில் இல்லை என்றாலும் எதற்கு வீண் சங்கடம் என்று தயங்க ஏற்கனவே உடல் நோக சோர்ந்து கிடந்தவளை இதற்கு மேலும் வற்புறுத்த பிரதீப்பால் முடியாது போனது. சரிவா, என் ஆஃபீஸ்லேயே மண்டே வரை இருக்கலாம். எல்லாருக்கும் வெளியே வேலை கொடுத்து அனுப்பிடுறேன். எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது என்று அழைக்க திவ்யா இதற்கு என்ன பதில் சொல்வது என்று யோசனையில் நிற்க பெருமூச்சு ஒன்றை வெளியிட்ட பிரதீப், என் கூட தனியாக ஸ்டே பண்ண உனக்கு பயமாக இருந்தா உண்மையை சொல்லிடு திவ்யா, நோ ப்ராப்ளம், உன்னை ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன் என்று விட்டான். உடனே திவ்யா, ஐயோ சார், உங்களை போயிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏற்கனவே என்னால் நிறைய தொல்லை உங்களுக்கு எல்லாருக்கும், இதில் இன்னும் தொல்லை கொடுக்கணுமான்னு தான் என்றால் தயங்கி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போலாம் என்றவன் வெளியிலேயே அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டு அழைத்து சென்று டாக்டர் சொன்னது போல் அவளை பார்த்து கொள்ள தொடங்கினான். கிட்டத்தட்ட 20 மாதங்களுக்கு பிறகு அவளின் இமைகள் நிம்மதியான நித்திரையை அன்றுதான் சந்தித்திருந்தது. இப்படி 2 நாட்கள் கழிய ராகவியை சாதாரண பிரிவிற்கு மாற்றிவிட்டனர். கொஞ்சம் கொஞ்சமாக தன் கூட்டில் இருந்து அவளும் வெளிவரத் தொடங்கினாள். எந்நேரமும் அவளை சுற்றி ஆட்கள் அவளுக்கு திடமளிக்கும் விதமாக இருந்து கொண்டே இருந்தனர். செலுத்தப்பட்டிருந்த அதிக மருந்துகளின் விளைவினால் அவளின் கை கால்கள் அனைத்தும் கொஞ்சம் பலமிழந்திருக்க அனைத்திற்கும் மருத்துவம் பார்க்கப்பட்டது. மேலும் 2 நாட்கள் கழிய யாரின் உதவியும் இன்று தனித்து செயல்படத் தொடங்கிவிட்டாள். அன்று காலையிலே ரவுண்ட்ஸ் வந்த மருத்துவர், இனி பேஷண்ட் ரெகுலர் செக்அப் அண்ட் கவுன்சிலிங் செஷனுக்கு கூட்டிட்டு வந்தா போதும், டிஸ்சார்ஜ் செய்திடலாம் என்று விட ராகவியிடம் பேசிய ரங்கநாயகி ஒரே முடிவாக இனி ராகவி தன்னுடன் செங்கல்பட்டில் இருக்கட்டும் என்று விட்டார். பானுரேகா ஆரியன் இனி தன்னை அந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என்று சொன்னதை நினைத்து தவிக்க அதை பார்த்த ஆரியன் பைரவியின் காதில் ஏதோ சொல்லி அனுப்பினான். பைரவி, நீங்களும் அங்க நம்ம வீட்டுக்கு அண்ணா கூட வந்துடுங்க அண்ணே, ஆரி தான் சொன்னான் என்றார். பானுரேகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியானது. அனைவரும் மருத்துவமனையில் இருந்து செங்கல்பட்டிற்கு கிளம்பினர். கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு பிறகு வீடு வந்து சேர்ந்த ஆரியனை அவனுக்காகவே காத்திருந்த ரெமோ ஓடி வந்து அணைத்து கொண்டான். அவனுடன் சேர்ந்தே ஆரியன் வீட்டினுள் நுழைந்தான். அன்று மதியம் சிஎம் ஆபீஸில் தமிழக தலைமை காவல்துறை அதிகாரி முதலமைச்சர் ருத்ரனிடம், சார், அந்த ஆந்திரா ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைச்ச மண்டை ஓட்டோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு சார். காணாம போன அந்த 4 பேருது தான் சார் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரோ எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் செய்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் உத்தரவு கொடுத்தா எக்ஸ்ட்ராவாக ஒரு தனி படம் அமைச்சு மினிஸ்டர் பசங்களையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டவங்கள தேட ஆரம்பிப்போம் சார் என்று கூற தன் தாடியை நீவிய ருத்ரன், தனிப்படையா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்.
உடனே பிரஸ் மீட் அரேஞ்ச் செய்யுங்க. அதில் போலீஸுக்கு பயந்து காட்டில் பதுங்க அந்த 4 ஓநாய்களையும் காட்டு விலங்குகள் அடித்து உண்டு விட்டதுன்னு சொல்லி கேச முடிங்க என்று விட்டார். அதிர்ந்த காவலர், சார் அது எப்படி என்று ஆரம்பிக்க, சொன்னதை செய்யுங்க. ஏதோ பெரிய தேச தலைவர்கள் கொண்டுட்ட மாதிரி இந்த கேடு கட்டவனுங்களுக்காக கவர்மெண்ட் கஜனை காலி ஆகணுமா? அந்த வீடியோஸை பார்த்தீங்க தானே? போங்க, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கேஸை பாருங்க என்று அனுப்பிவிட்டார். அன்று மாலையே அனைத்து ஊடகங்களிலும் அக்கயவர்கள் இறந்த செய்தியும் தலைமை காவலரின் பேட்டியும் பரப்பப்பட்டது. மக்கள் அனைவருக்குமே கலியுக நரகாசுரன்கள் செத்து மடிந்தனர் என்று இருந்தது. அதிலும் கேஸ் இவ்வளவு விரைவில் முடிவுக்கு வந்ததில் ஆரியன், பிரதீப், கிரிஷவ் மற்றும் திவ்யாவிற்கு அப்பாடா தப்பிச்சிட்டோம், இனி நிம்மதியாக இருக்கலாம் என்றானது. மனதில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு துளி பயம் அவர்கள் 4வருக்கும் இருந்து கொண்டே இருந்தது நிஜம். அதுவும் கேஸில் மாட்டினால் வாழ்க்கையே பறிபோகும் நிலை உள்ளதே. அன்று திவ்யாவை தன் காரிலே அழைத்து சென்று இருந்த பிரதீப் திருவண்ணாமலையில் அவளை விட்டுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான். திவ்யாவை தேற்றும் பணியில் இத்தனை நாட்களும் இருந்தவன் மனதே இன்று கிடைத்த தனிமையில் அவன் தங்கையின் நினைவுகள் போட்டு அழுத்த மனதினுள் ஆரிய வடுக்கள் எல்லாம் கீறிவிடப்பட்டது. வலியை காட்ட ஆள் இல்லாது அடக்கியபடி வீடு வந்து சேர்ந்தவன் தாய் தந்தையின் முகம் காண முடியாது அறையினுள் சென்று அடைந்து கொள்ள இரவு அவனின் போனிற்கு அழைப்பு வந்தது. திவ்யாதான் அழைத்து கொண்டிருந்தாள். என்ன இந்த நேரத்தில் என்று பதறியவன் எடுத்து, திவ்யா என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே என்று கேட்க, எல்லாம் ஓகே தான் சார், எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களான்னு கேட்க தான் பண்ணேன். போனதும் மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்களே என்று கேட்க, பிரதீப்பும் சாரி திவ்யா மறந்துட்டேன், வீட்டுக்கு வந்து 2 hours கிட்ட ஆகுது என்றான். உடனே திவ்யா, ஏன் சார் குரல் ஒரு மாதிரி இருக்கு, உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல என்று விசாரிக்க பிரதீப்பின் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தது. அதெல்லாம் எதுவும் இல்லை, ட்ராவல் டயர்ட் என்றவன், அப்புறம் உன் குரல் என்ன சரளமாக ஓடி வருது, அம்மா அப்பா பார்த்து சந்தோஷமா என்று கேட்க, ஆமாம் சார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்றவள். மேலும் அவனுங்க 4 பேரும் செத்துப்போன நியூஸ் டிவியில் ஓடிட்டு இருந்துச்சு சார். அப்போ அதை பார்த்த என் அம்மா என்கிட்ட உனக்கு அந்த பையனை தெரியுமான்னு கேட்டாங்க. நான் உடனே இல்லைம்மா எனக்கு சீனியருங்க, அதனால் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு உடனே அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா சார் என்றவள் தன் தாய் சொன்னவற்றை பகிர தொடங்கினாள். இனி காலேஜில் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு தேவி. அன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டு கதை சொன்னேன்ல, இன்னைக்கு முழுக்க அந்த குடும்பம் ஞாபகம்தான் எனக்கு. இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து பாவம் அந்த பொண்ணு, அந்த வாத்தி என்ன ஆசை வார்த்தை பேசி ஏமாத்தினானோன்னு தெரியல. இந்த மாதிரி சிக்கல் எதுலேயும் நீ போயிட்டு மாட்டிக்கிட்டா எங்ககிட்ட தைரியமாக முன்னாடியே சொல்லிடு தேவி, நாங்கள் பார்த்துக்கிறோம். அவசரப்பட்டு அன்னைக்கு நான் சொன்னது எதையும் மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணிக்க போற என்று இருக்க தாயின் அப்பேச்சு திவ்யாவை குளிர்வடைய செய்திருந்தது. காலம் கடந்து கிடைத்ததாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு திருப்தி. திவ்யாவின் மகிழ்ச்சிகள் பிரதீப்பின் மீதும் சிறு சாரல்களை தெளித்துவிட இத்தனை நேரம் இருந்த இறுக்கத்தை துறந்தவனின் கண்கள் தாமாக நிம்மதியாக உறக்கத்தை தழுவி கொண்டது. பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி.